அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இலங்கை மக்களுக்கு எட்டியிருந்தது. அதாவது கொழும்பு மத்திய பேருந்து நிலையம், புறக்கோட்டை பேருந்து நிலையம் மெருகூட்டப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு மிகவும் நவீனமான முறையில் திறந்து வைக்கப்பட்டது. அதை பார்த்து எல்லோரும் பெருமையாக பேசிக்கொண்டார்கள். விமான நிலையம் போல இருக்குன்னு சொல்லி. நானும் கடந்த காலங்களில் புறக்கோட்டை அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கிறேன். போகவே இல்லை, துர்நாற்றம், கிடங்கு பள்ளமாக இருக்கும், மழை பெய்தால் அதுக்குள்ளால் போய் வர இல்லாது, மற்றது மூக்கை பொத்தி கொண்டு தான் சில இடங்களால் போகணும். எலிகள், பிராணிகள், வவ்வால்கள் அப்படியான பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இப்படி ஒன்று வந்துட்டேன்னு நான் ஊடகங்களில் பார்க்குற போது சந்தோஷப்பட்டேன். நான் என்று சொன்னால் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு போக்குவரத்து மிக முக்கியம். மக்களுடைய சௌகரியமான போக்குவரத்து, மற்ற மக்கள் நிம்மதியாக களைப்படையாமல் போய் வரக்கு இவ்வாறான வசதியான பஸ் தரிப்பிடங்கள் மிக அவசியம். அந்த வகையில் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் கன நாளைக்கு நீடிக்கலை. அடுத்த நாளே அந்த மீடியாக்களில் பார்த்தா அதை சேதப்படுத்தியிருந்தார்கள். அது கன்னடங்களில். நான் இந்த இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு யார் செய்திப்படுத்தி இருப்பார்கள் என்று பார்த்தா எனக்கு 2 விதமான எண்ணம் வந்தது. ஒன்று, இது ஒரு அரசியல் ரீதியான வன்மம் அல்லது காழ்ப்புணர்வால் செய்தார்களா என்று யோசிக்க வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால், அப்படி சிந்திக்கிறதுக்கான காரணம் என்ன சொன்னால், பெண்கள் வாஷ்ரூம் பக்கமாக 6-7க்கும் மேற்பட்ட உடைப்புகள், சேதங்கள் செய்யப்பட்டிருந்தது. அப்படி பார்க்குற போது இப்போ பெண்கள் என்று சொல்கிற போது ஆண்களை விட பெண்கள் குடிபானம், மதுபானம் இறந்திட்டு அல்லடி போதை அப்படி அது மேலே போகிறது இல்லை. 24 மணி நேரத்துக்குள்ள பெண்கள் பகுதியில் 6களுக்கு மேற்பட்ட உடைப்புகள் இருந்தது. கொஞ்சம் இது ஒரு அரசியல் ரீதியான தன்மையாக என்னென்னு சொன்னால், இப்படியான புகழும் பேரும் பெறுற போது நாளைக்கு தங்களுடைய எதிர்காலம் அல்லது அரசியல் நிலப்பாட்டை எண்ணி செய்தார்களான்ற ஒரு எண்ணமும் வந்தது. மற்றது தனிநபர்களுடைய மனப்பாங்கும் இப்படி தான் இருக்குது. நான் அண்மையிலோடு செத்த வீட்டுக்கு போயிருந்தால் அங்கே சோடா இலவசமாக கொடுத்தார்கள். அந்த சோடா ஒருவர் எடுத்து பிளாஸ்டிக் போத்தில் வந்து சின்ன போடத்தில் குடிச்சிட்டு அப்படியே காலையில் கிளியாக போடுறாரு. எனக்கு பார்க்க ஒரு மாதிரி போயிட்டுது. அப்போ என்ன செய்வோம்ண்டு எடுத்து போடுவோமா கொள்வோமான்ட்டு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அதே மாதிரி நான் A9 ரோட்டில் இருக்கிற போது ரோட்டுக்கரையில் பார்த்தா சொப்பின் பேக்குகள், சோடா போத்துகள் வேனில் போடுறது குடிச்சு போட்டு அப்படியே எட்டி எறிவாங்க. ரோட்டுக்கரையில் மனுஷர் நிற்கிறோமா மாடு நிற்கிறமான்னு பார்க்காம எட்டி எறிவார்கள். உண்மையிலே அப்படி எறியக்கூடாது. தாங்கள் பொது போக்குவரத்தில் போகிறார்கள், தங்களோட அதை வச்சிருந்து கொண்ட உரிய இடத்துல போடணும். உண்மையிலே இந்த மனப்பாங்கமும் எங்கட மனிதர்கள் எங்கட இலங்கை மக்களுக்கு வரணும். இதை பாடத்திட்டத்துக்கு மேலாக ஒரு சமூக விழிப்புணர்வாக யாராவது ஒரு பகுதி செய்தாலும் நல்லா இருக்கும். எனவே பொதுச்சொத்துக்கள் எங்கட சொத்துக்கள், எங்கட வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டது. நாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்தினா தான் எங்களோட எதிர்கால சந்ததியும் பயன்படுத்தும். எனவே இந்த பொதுச்சொத்துக்கள் விஷயத்தில் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருப்போம். அதே மாதிரி கழிவுகளை நாங்கள் கண்ட இடத்துலையும் போடாமல் இருப்போம். அங்கெல்லாம் வெத்தில எல்லாம் துப்பி இருக்காம், சிறுநீர் கழிச்சிருக்காம்லாம் சொல்லி போடுகிறார். உண்மை போய் சரியாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எனவே நாங்கள் ஒவ்வொரு இலங்கையரும் எங்களோட சூழலை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்லி திட சங்கற்பம் கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.